Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 4 முட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த அட்டகாசமான ரெசிபியை செய்ய போகிறோம். இது செய்கிறது பார்த்துட்டோம்னா ரொம்பவே சுலபம் தாங்க. ஆனால் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடாகட்டும். சூடானதுமே அதில் 2லிருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2லிருந்து 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே சிறிதளவு கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு குயிக்காக ஏதாவது ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது நமக்கு ஞாபகம் வரக்கூடியது கண்டிப்பாக இந்த முட்டையை வச்சு பண்ணக்கூடிய இந்த ரெசிபியாக தாங்க இருக்கும். இப்போ நல்லா வதக்குங்க. ஒரு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அது கூடவே உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி இது எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாயெல்லாம் எதுவும் சேர்க்கலை. அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே ஒரு பொடி சேர்த்துக்கலாங்க. இதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், குருமிளகு இது எல்லாம் எடுத்து நல்லா ஒரு இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுட்டு அப்படியே அதிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துருக்குறேன். இந்த பொடி சேர்க்கும்போது நமக்கு டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். இப்போது நான் 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த பேனில் உடைச்சி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த முட்டை சேர்த்துருக்கங்காட்டியும் முட்டைக்கு தேவையான உப்பு இதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கரண்டியை வச்சுட்டு ஓரத்துலேருந்து நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக கலந்து விடுங்க. நம்ம வீட்டில் அதிகமாக எந்த ஒரு வெஜிடபிளுமே இல்லை, இப்போ டக்குன்னு நம்ம வீட்டில் முட்டை தான் இருக்குது அப்படிங்கிற சமயத்துலையெல்லாம் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபியை நீங்கள் உடனே ட்ரை பண்ணலாம். இது செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடக்கூடியதாக தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா இனிமேல் முட்டை வாங்கினீங்க அப்படின்னா
இந்த ரெசிபி தாங்க உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்தளவுக்கு இது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். மேலால் மல்லித்தலை தூவிடுங்க. மல்லித்தலை தூவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப அருமையான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை மசாலா பொரியலை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலோ, இல்லை ஃப்ரைட் ரைஸ், இல்லை சாம்பார் சாதம், இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலும் நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சும்மா ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டிங்கனாலும் கூட அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.